ஒரு பக்கம் இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐலியோட அத்தை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரே கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐலி வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு போனால் ஆம்பளைங்க மாதிரி, அதுவும் எல்லாரும் போய் கூத்தடிப்பாங்களே ஒரு இடத்துல, அது என்ன இடம், பேர் என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறமா பப்பு அந்த இடத்துல வந்துட்டு அங்கே போயிருந்தா அங்கே இவ்வளோ வேலைக்குள்ளே எல்லோரும் போனாங்க. இவளும் போனா. அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் பற்றி யாரையோ துரத்திக்கிட்டு வந்தா. அவள் துரத்தின்னு போகும்போது தான் இந்த வாட்ச் விட்டு போயிட்டா, அவளோட இதுதான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னடா இது, அவள் எப்போ இப்படி இருப்பான்னு அவங்க அப்பா செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. எப்போ பாரு ஐலையே ஏதாவது சொல்லிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வரட்டும், அவளுக்கு இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவா, அவள் எதுக்காக அங்கெல்லாம் போகணும், அப்படியே ஆம்பளை பசங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை ரித்விகாவும் வந்துட்டு அவங்க அங்கே பப்பில் வந்துட்டு ஐலியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அதுவும் ஐலி இங்கே எப்படி வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு விட்டுடுறாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க, ஒரு வேளை ஐலியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐலி வந்துட்டு நிற்கிறாங்க. அதோ வந்துட்டாங்களே மகாராணி, எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐலி எப்படி எல்லாரையும் சமாளிக்க போகிறாங்க, எல்லோரும் நம்புவாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.